ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 5 வகையான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு வெளிய ஏதாவது சில்லுன்னு வாங்கி குடிச்சு உடம்ப கெடுத்துக்காம, இது மாதிரி வீட்லயே ஹெல்தியா நீங்க ரெடி பண்ணி குடுத்தீங்கன்னா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயமா விரும்பி குடிப்பாங்க. டெய்லி ஒண்ணுன்னு கூட நீங்க செஞ்சு குடுக்கலாம். அவ்ளோ சுலபமா செஞ்சுடலாங்க. வாங்க இப்ப எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சிஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் தண்ணீ சேர்த்து கலந்து குடுத்துக்கோங்க. இது 10லருந்து 15 நிமிஷத்துக்குள்ளயே ஊறி கிடைச்சிரும். நம்ம ஜூஸ் போடுறதுக்குள்ளயே ரெடி ஆகிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல தர்பூசணி பழங்கள சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு நான் விதையோடையே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அரைச்சுட்டு வடிகட்ட போறோம். இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5, 6 புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இத நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் இன்னைக்கு சர்க்கரை எதுவும் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்ப இத வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம வடிகட்ட போறதுனால தான் நான் விதையோடயே சேர்த்துக்கிட்டேன். இப்ப இத நல்லா வடிகட்டிட்டு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது மாதிரி வடிகட்டி குடுக்கும்போது குழந்தைங்கலாம் நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம கடையில வாங்கி குடிக்கிறது போலவே டேஸ்ட்டும் கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. பல்ப் மட்டும் இப்ப நான் எடுத்தாச்சு. நம்ம தர்பூசணி ஜூஸ் ரெடியாகி கிடைச்சிருக்குங்க. இத நீங்க சர்வ் பண்ணும்போது நல்லா ஐஸ் கியூப் சேர்த்து கூட நீங்க சர்வ் பண்ணலாம். இல்ல செஞ்சு வச்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூல் பண்ணி கூட சர்வ் பண்ணலாங்க. இப்ப இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆகிருச்சு. நம்ம இஞ்சி, புதினாலாம் சேர்த்து செஞ்சிருக்கனால ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. அடுத்ததா மாதுளம் ஜூஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மாதுளம் பழம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சையோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். இது லெமன் ஜூஸ் வேண்டான்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா, இது சேர்த்து செய்யும்போது சுவை கூடுதலா கிடைக்குங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமயே அரைச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. மாதுளம் ஜூஸும் ரெடியாகிருக்கு. இப்ப இத வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்க வடிகட்டாம கூட குடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் குடுக்க போறீங்க அப்டின்னா, வடிகட்டி குடுக்கும்போது நல்லா விரும்பி குடிச்சுருவாங்க. அவ்வளோதாங்க. மாதுளம் ஜூஸ் ரெடியாகிருச்சு. இப்ப நம்ம அடுத்ததா ரோஸ் மில்க் ரெடி பண்ண போறோம். 1 கப் அளவுக்கு பால் நான் காய்ச்சிட்டு ஆற வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல 1 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிறாத அளவுக்கு நல்லா கலந்து குடுத்துக்கலாம். இப்ப நல்லா கலந்தாச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்திருக்கு. இது கூடவே ரோஸ் எசன்ஸ் கடைகள்ல கிடைக்குங்க. இது ஒரு 4 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்ச சப்ஜா விதைகள 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நீங்க பாதாம் பிசின் ஊற வச்சு கூட இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாவே இருக்குங்க. சப்ஜா விதைகள சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரோஸ் மில்க்கும் சூப்பரா ரெடி ஆகிருச்சு. அடுத்ததா இப்ப நம்ம லெமன் ஜூஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு லெமனோட ஜூஸ் மட்டும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா கரையிறது அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து குடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சாதாங்க நல்லா வரும். இப்ப நல்லா கரைஞ்சு வந்திருக்கு. இது சேர்க்கிற தண்ணி நம்ம சில்லுன்னு ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. இல்லன்னா நம்ம சர்வ் பண்ணும்போது ஐஸ் கியூப் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்ச சப்ஜா விதைய 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து குடுத்துக்கோங்க. இப்ப இது கூடவே 2 புதினா இலைய நல்லா பொடியா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. புதினா இலையெல்லாம் சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்டியா இருக்குங்க. நீங்க வேணும்னா இதுல 2 பச்சை மிளகாய சின்ன பீஸ் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். அவ்வளோதாங்க. நம்மளோட லெமன் ஜூஸும் ரெடி ஆகிருச்சு.
இப்ப அடுத்ததா நம்ம ஸ்வீட் லஸ்ஸி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு தயிர் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாசனையா இருக்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேங்க. இது ஏலக்காய் வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. நம்ம ஐஸ் கியூப்லாம் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியே போதுமானதா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா வேணா தயிர் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. அவ்வளதாங்க. சூப்பரா லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இது சர்வ் பண்ணும்போது கொஞ்சமா மேல குங்குமப்பூவும், கொஞ்சமா நட்ஸ் துருவி சேர்த்துக்கோங்க. நம்ம இதுல ஏலக்காய், குங்குமப்பூ, நட்ஸ் எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணும்போது அவ்ளோ சுவையா இருக்குங்க. நல்ல இந்த சம்மருக்கு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்வீட் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த சம்மருக்கு வீட்லயே 5 வகையான சம்மர் ட்ரிங்க் சில்லுன்னு ரெடி ஆகிருச்சு. டெய்லி ஒண்ணொண்ணு செஞ்சு வீட்ல அசத்திருங்க. வெளிய வாங்கி குடுக்காம குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்லயே நீங்களே ரெடி பண்ணி குடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கட்டாயமா செஞ்சு பாருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நெறைய ஹெல்த் ட்ரிங்க், சம்மர் ட்ரிங்க் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது போல குயிக் ரெசிபிக்கு குக் வித் சிஜனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.